உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லூரில் சஜித் பிரேமதாச. புலம்பெயர் தேசத்தில் திரண்ட தமிழர்கள் ஏன் தெரியுமா? புலிப்புராணம் பாடும் நாமல் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் முயற்சியா? ஆஸ்திரேலியாவில் மனைவியை கொன்ற இளைஞருக்கு நேர்ந்த கதை. ஆஸ்திரேலியாவில் ஈழத்தவரின் மரணத்துக்கு பிறகு அகதிகளுக்கான விசாவில் மாற்றம். ஜெர்மனியில் மீண்டும் கத்திக்குத்து, 6 காயப்படுத்திய பெண். பெண்கள் பேசக்கூடாது, தலிபான்களின் புதிய சட்டம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச இன்று சனிக்கிழமை காலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார். சஜித் பிரேமதாச இன்றைய தினம் மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் நாட்டு உறவுகளினால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரிய போராட்டம் ஒன்று நேற்று லண்டனில் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் ஆகஸ்ட் 30 அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாகிய நேற்று லண்டனில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரிய பாரிய போராட்டம் ஒன்று மாலை 5 மணி தொடக்கம் 8 மணி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்து நீதி கோரிய போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான புலம்பெயர் லண்டன் வாழ் உறவுகள், இளைஞர்கள் கலந்து கொண்டதுடன் பலவந்தமாக மறைத்து வைத்திருக்கப்படும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே, இனப்படுகொலையாளியை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்துகின்ற காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரிய வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் தென்னிலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் தீவிர பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை காட்சிப்படுத்தியும் புலிப்புராணம் பாடியும் வாக்குவேட்டை நடத்துவதற்குரிய பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறது. பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு ஆதரவு திரட்டி நடைபெறும் பிரதான கூட்டங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்று வருகிறார். எனினும் அவர் உரையாற்றுவதில்லை. போரை முடித்து தலைவர் இங்கிருக்கிறார் என்று கூறி பிரசாரம் செய்யப்படுவதுடன் புலிகளை தோற்கடித்து தலைவர் என கூறி புலிகள் பற்றியே அதிகமாக இவர்களின் மேடைகளில் பேசப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான டி வீரசிங்க, திசக்குட்டியராட்சி மற்றும் இத்தேகந்த சத்தாதிச தேரர் ஆகியோர் புலிகள் பற்றியும் புலம்பெயர் தமிழர்கள் குறித்தும் அதிகம் உரையாற்றி வருகின்றனர். கேணல் கடாபியை கொலை செய்தது போல் புலம்பெயர் புலி ஆதரவாளர்கள் மஹிந்தவை கொலை செய்வதற்கு மே 9 நிதி உதவி செய்தனர் என்று இந்தேகத்த தேரர் குற்றம் சாட்டி வருகிறார். புலிகளால் மரண பீதியில் வாழ்ந்த மக்களுக்கு மஹிந்தவே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் என்றும் கூறப்படுவதோடு எல்லை கிராமங்களில் அன்று நிலவிய அச்ச நிலை பற்றியும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். மறுபுறத்தில் முப்படை கட்டமைப்பை கொண்டிருந்து அழிக்க முடியாத அமைப்பாக கருதப்பட்ட புலிகளையே அழித்த தலைவர்தான் மஹிந்த என்று மார்த்தட்டி வருகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியராட்சி. நாமல் ராஜபக்ஷவும் புலிகளுக்கு எதிரான போர் முடிக்கப்பட்டது, ஒற்றையாட்சி பலப்படுத்தப்படும், காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் பகிரப்பட மாட்டாது என்றெல்லாம் அறிவிப்புகளையும் விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் போர் வெற்றியை மையப்படுத்தியதாகவே ராஜபக்ஷ தரப்பின் பிரசார வியூகம் அமைந்துள்ளது. சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை குறிவைத்த இந்த வியூகம் என்று பரவலாக விமர்சனங்கள் கடந்த காலங்களில் எழுந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இளைஞர் ஒருவர் தமது மனைவியை கொலை செய்தமை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மெல்பர்னில் கடந்த 2022 டிசம்பர் 3 இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அவரது கணவரான இலங்கையை சேர்ந்த தினேஷ் குரேரா என்பவர் ஆயுதம் ஒன்றினால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார். இந்த நிலையில் வழக்கில் தாம் கொலை செய்யவில்லை என்றும் தற்காப்புக்காகவே அவரை தாக்கியதாகவும் குறித்த இளைஞர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். எவ்வாறாயினும் அவர் கொலை செய்தமையை உயர்நீதிமன்ற விசாரணை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கைக்கு இதுவரை தீர்வு கிடைக்காத மக்களுக்கான தீர்வை வழங்குமாறு கிராஸ்பெஞ்ச் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விசா பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள அகதிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நிரந்தரம் செய்வதற்கான பாதையை கோரி 25 கூட்டரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் மற்றும் குடிவரவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது. மெல்பர்னில் வசிக்கும் இலங்கை இளைஞரான மெனோ யோகலிங்கம் கடந்த புதன்கிழமை விசா பிரச்சினை காரணமாக தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதன் பின்னரே அவர்கள் பிரதமருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் விசாக்களுக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு நிரந்தர விசா வழங்குவதற்கு பொருத்தமான வழியை உருவாக்குமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் மற்றும் குடிவரவு அமைச்சர் டோனி பாக் ஆகியோரை எம்பிக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் 23 வயதான மெனோ யோகலிங்கம் போன்ற பிரச்சினைகளை எதிர்நோக்கும் 8500 அகதிகளுக்கு நிரந்தர வதிவிடமோ அல்லது மறுபுகலிட விண்ணப்ப நடைமுறையோ வழங்கப்பட வேண்டும் என இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ளனர். அரசின் வழிமுறைகளால் இன்னொரு உயிரை இழக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த வருடம் 19,000 அகதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை போன்று இந்த அகதிகளுக்கும் நிரந்தர வதிவிடத்தை அனுமதிப்பதே சிறந்த வழி என்று கவுன்சிலர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டு 6 பேரை காயப்படுத்திய 32 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு ஜெர்மனியில் திருவிழா ஒன்றிற்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்கானவர்களுக்கு உயிராபத்து இல்லை என்றும் இந்த தாக்குதலின் பின்னணியில் அரசியல் மத நோக்கங்கள் இல்லை என்றும் போலீசார் கூறுகின்றனர். காயமடைந்தவர்கள் 16 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள். இவர்களில் 3 மருத்துவமனையிலிருந்து வெளியேறிவிட்டனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலிபான்களின் புதிய சட்டங்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் பெண்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் பெண்கள் பொது இடங்களில் பாடுவதற்கும் பேசுவதற்கும் தடை விதித்து தலிபான்கள் சமீபத்தில் புதிய சட்டங்களை விதித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெண்களின் குரலுக்கு தடை இல்லை என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு இயக்கத்தை அந்நாட்டு பெண்கள் தொடங்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நல்லூரில் சஜித் பிரேமதாச. புலம்பெயர் தேசத்தில் திரண்ட தமிழர்கள் ஏன் தெரியுமா? புலிப்புராணம் பாடும் நாமல் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் முயற்சியா? ஆஸ்திரேலியாவில் மனைவியை கொன்ற இளைஞருக்கு நேர்ந்த கதை. ஆஸ்திரேலியாவில் ஈழத்தவரின் மரணத்திற்கு பிறகு அகதிகளுக்கான விசாவில் மாற்றம். ஜெர்மனியில் மீண்டும் கத்திக்குத்து, 6 காயப்படுத்திய பெண். பெண்கள் பேசக்கூடாது, தலிபான்களின் புதிய சட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.